பராமரிப்பில் விடப்பட்டார். அண்டை வீட்டாரின் பெருந்தன்மையை நம்பி 2 சகோதர சகோதரிகளும் வறுமையில் வாடினர். ஃபினாவின் உடல் ஆரோக்கியமும் சவால்களை ஏற்படுத்தியது, ஏனெனில் அவர் தனது குழந்தை பருவத்தில் கடுமையான நோயை உருவாக்கினார். இந்த கஷ்டங்கள் இருந்த போதிலும் அவள் ஒரு வலுவான நம்பிக்கையை பேணினாள் மற்றும் பிரார்த்தனையில் ஆறுதல் தேடினாள். ஃபினா வயதாகும் போது அவளின் உடல்நிலை தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தது, மேலும் அவள் படுத்த படுக்கையானாள். உடல் குறைபாடுகள் இருந்த போதிலும் அவர் தனது துன்பத்தை கருணையுடன் ஏற்றுக்கொண்டார் மற்றும் கிறிஸ்துவின் துன்பத்துடன் தன்னை ஐக்கியப்படுத்தும் வாய்ப்பாக கருதினார். ஃபினாவின் புனிதத்தன்மைக்கான நற்பெயர் சான் கிமிக்னானோ முழுவதும் பரவியது, மேலும் அல்லது செயின்ட் கிரிகோரி அவளுக்கு ரொட்டியை வழங்குவதை காட்டுகிறது. புனித ஃபினா தனது 15 வயதில் மார்ச் 12, 1253 அன்று இறந்தார். அவரது மரணம் சான் கிமிக்னானோ மக்களால் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. அவர் தனது புனிதத்தை அங்கீகரித்தார். அவளுடைய கல்லறையில் அற்புதங்கள் நடந்தன. அவளுடைய வழிபாட்டு முறை வளர ஆரம்பித்தது. 1457 ஆண்டில் போப் காலிக்ஸ்டஸ் III புனிதர் ஃபினாவை புனிதராக அறிவித்தார், அதிகாரப்பூர்வமாக கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராக அங்கீகரித்தார். செயின்ட் ஃபினாவின் வாழ்க்கை உடல் ரீதியான துன்பங்களையும் சவால்களையும் எதிர்கொள்பவர்களுக்கு ஒரு உத்வேகமாக செயல்படுகிறது. அவளுடைய உறுதியான நம்பிக்கை, சகிப்புத்தன்மை மற்றும் மாய அனுபவங்கள் அவளை கிறிஸ்தவ ஹாகியோகிராஃபியில் பிரியமான நபராக ஆக்கியுள்ளன. யாத்ரீகர்களும் நோயுற்றவர்களும் சான் கிமிக்னானோவில் உள்ள அவரது சன்னதிக்கு தொடர்ந்து வருகிறார்கள், அங்கு அவரது நினைவுச் சின்னங்கள் வணங்கப்படுகின்றன. செயின்ட் ஃபினாவின் மரபு கலை மண்டலத்திற்கும் நீண்டுள்ளது. புகழ்பெற்ற ஓவியர் டொமினிகோ கிர்லாண்டாயோ சான் கிமிக்னானோவின் கல்லூரி தேவாலயத்தில் தொடர்ச்சியான ஓவியங்களில் அவரது வாழ்க்கையை சித்தரித்தார். 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் முடிக்கப்பட்ட இந்த ஓவியங்கள் ஃபினாவின் வாழ்க்கையின் காட்சிகளை காட்டுகின்றன, அவருடைய நற்பண்புகள், துன்பங்கள் மற்றும் அவரது மரணத்தைச் சுற்றி